இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் 17/5/2026 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை அதிகாலை 2:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. இது இரவு 11:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மாலை 4:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9:15 வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது மாலை 4:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை மற்றும் ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்வதும் நல்லது. மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல இன்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். அதிகமான வேலைகள் இருப்பது சற்று சலிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அவ்வப்பொழுது தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பெரிய அளவிலான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் மேம்படும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்து விடலாம். பணவரவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். கடந்த கால சிந்தனைகளின் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகளை கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. புதிய நண்பர்கள் இடத்துல குடும்ப விவகாரங்களை பற்றி பேசவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் குடும்ப விவகாரங்களை பேசவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதி, சோர்வு போன்றவைகளும் ஏற்படலாம். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் செலவுகளும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். இன்று உங்களுடைய முக்கியமான ஒப்பந்தங்கள் இப்பொழுது இறுதியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்தவைகள் உறுதியும் ஆகும். இன்று அரசு வேலை செய்பவர்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும்.
மாலை நேரத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களை பற்றிய சிந்தனைகளும் இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. பயணங்களினால விரயங்களும் ஏற்படலாம். உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வரையறைகளை நீங்க நிர்ணயித்து முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான வளர்ச்சியில நீங்க கவனமாகவும் இருப்பீங்க. வேலைகளை செய்வதில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாங்க. கவனமாக இருந்து செய்வதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. இன்று நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். பணத்தை பெறுவதில் கவனமாகவும் இருப்பீங்க. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பயனுள்ள வகையில பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. யாருக்கும் அதிகப்படியான தொகையை கடனாக கொடுக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்காக செய்கின்ற உதவிகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இணையம் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல நுணுக்கமாகவும் செயல்படுவீங்க. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் செய்வதும் நல்லது. அரசாங்க உதவிகள் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். மற்றவர்கள் இடத்துல நீங்க பொறுமையாக பேசுவதும் நல்லது. பங்கு சந்தைகள்ல கூடுதலான முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் நீங்கும். அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகள் தாமதமாகி தங்க முடியும். எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பணியை பொறுத்தளவிற்கு படிப்படியாக சற்று சுமைகளும் குறையும். கலை சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு கற்பனை திறனும் மேம்படும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சீராகவும் உணர்வீங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலையில உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. பணிகளை மேலதிகாரிகள் தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பெருமையாகவும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். திருமண உறவில இன்று உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணையிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். எதிர்கால வாழ்க்கைக்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில முக்கியமான வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. நன்மைகளும் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் இப்பொழுது பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் தடையில்லாமல் கிடைக்கவும் பெறுவீங்க. எளிதில முடிய வேண்டிய வேலைகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கமும் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஜாமீன் கையெழுத்து போடுவதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய வீடு தேடியும் வருவாங்க. உங்களுடைய யோசனைகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பதவிகளும் தேடியும் வரலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் அழுத்து கொள்ளாமல் வேலைகளை செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். புதுவிதமான சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல எதிர்ப்புகளையும் மீறி வெற்றியும் காண்பீங்க. சமூக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. முக்கியமான நோக்கங்களை என்று கொண்டு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நேர்மறையாகவும் இருக்கும். பணியில மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற அங்கீகாரங்கள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கின்ற பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான பணமும் உங்களிடத்துல இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பெருமையும் வெளிப்படும்.
உங்களுடைய தேவைகளும் தேவைப்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல ஊக்கத்தையும் பெறுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் கிடைக்க பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும், அனுகூலமும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டில் இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நியாயமான கோபத்தை கூட கவனமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரை பற்றியும் பொல்லாங்கு பேசவும் வேண்டாம். பாதையில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களுக்கு இடையே சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். இன்று சிலருக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த தனவரவும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். கலைத்துறை மற்றும் புதிய படைப்புகளை விரும்பவும் செய்வீங்க. என்று கடினமான சூழலாக இருந்தாலுமே ஓரளவிற்கு ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய யோசனைகளும் திட்டங்களும் மனதில் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று இறை வழிபாட்டிற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல நட்பாகவும் பழகவும் செய்வீங்க. இன்று வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் வேண்டாம். இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. அனைத்து விஷயங்களிலுமே விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. பணிகளில் சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல தேவையில்லாத விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில சின்ன சின்ன இடர்பாடுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதனை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டு சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத உதவிகளும் வந்து சேரும். தனவரவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் விவாதங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். காப்பீடு தொடர்பான துறையில இருக்கிறவங்க பணத்தை பெறும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அலுவலகத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் செல்வாக்கு இருப்பவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். புரிதல்களின் மூலமாக சில நண்பர்கள் நெருக்கமும் ஆவாங்க.
விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில சவாலான வேலைகளையும் நல்லபடியாகவும் முடிப்பீங்க. பத்திரங்கள் தொடர்பான துறையில இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அரசு ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது. தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. சில முக்கிய அலுவலர்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கவனம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் நல்லபடியாக தங்க முடியும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் காலதாமதங்களும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று ஆன்மீக விஷயங்களுக்காக சிறிது நேரத்தை செலவிடவும் செய்வீங்க. மங்களகரமான செயல்பாடுகளுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இன்று பணத்தை முக்கியமான முதலீடுகளுக்காக செலவும் செய்வீங்க. இன்று ஒழுங்கமைக்கப்பட்ட அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கும். குடும்பத்துல உங்களின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு உண்டான ஆதரவுகளும் இருக்கும். பூர்வீக பிரச்சனைகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பயனற்ற பேச்சுக்களை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு வேலையுமே உங்களுடைய கவனம் இல்லாமல் நீங்கள் செய்யவும் வேண்டாம். பணியாளர்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று மற்றவர்களிடத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலைகளை திட்டமிட்டு அதற்கு ஏற்ப முடிப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சரியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படவும் வேண்டாம். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மனதுல அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சிக்கல்களும் நீங்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உடலையும் மனதையும் ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று வேலைகளை சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைப்பை போட வேண்டியதும் இருக்கும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சலசலப்புகள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாங்க. பத்திரங்களை கவனமாக படித்து பார்ப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உடன் இருப்பவர்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனைவியின் வழியில அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களுக்கு இடையே சுமூகமான உறவு நிலையும் ஏற்படும்.
எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும் என்று மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க நம்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சூழல்கள் உங்களுக்கு மேன்மையை தருவதாகவும் இருக்கும். கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அன்றாட வேலைகளிலும் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முகத்துல உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். பணிகளை எல்லாமே திறமையாக முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில விசுவாசமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான சூழலும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யுகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன தானிய லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் கூடியும் வரலாம். இன்று தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினாலும் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. துரிதமான செயல்பாடுகளினான போட்டிகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். வியாபாரத்துல தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பரந்த நோக்கத்துடனும் இருப்பீங்க. இன்று புதிய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மிகுந்த சிரத்தையுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இத்தகைய போக்கின் காரணமாக வேலைகளை எல்லாமே விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல விசுவாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகங்கள்ல உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே கலைந்து வரவும் செய்வீங்க. தொழிலுக்கான முக்கியமான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வழியில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. வேலையில உங்களுடைய பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி தொடர்பாக யோசிக்கவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வேலை வாய்ப்புல உங்களுக்கு என்று முக்கியத்துவத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நேர்காணல்களுக்கான அழைப்பும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைகளை கனிவாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. இன்று தொழில உங்களுடைய பிள்ளைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. எதிர்பாராத அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கற்பனை துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களை பற்றிய புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் வழியாக லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் அவர்கள் இடத்துல கலந்துரையாடல்களும் நடைபெறும். புதிய கூட்டாளிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மும்முரமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சாமர்த்தியமாகவும் கையாளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் தேடியும் வரலாம். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் துறையில வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதாரத்துல மேன்மையும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் அதிகரிக்கும். தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதம் இல்லாமலும் நடைபெறும். மனதளப்பட்டதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவே வேண்டாம். அவசியமற்ற செலவுகளும் இருக்கும். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே கையில இருக்கின்ற பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வழியில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த வருத்தங்களும் குறையும். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடல் அளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். குழந்தைகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்களும் குறையும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன கவலைகளின் காரணமாக சில சௌகரியங்களை இழக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிச்சுமைகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை நன்றாக திட்டமிட்டு உரிய நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான அக்கறையுடனும் இருப்பீங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல இந்த ஏமாற்றங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சில நல்ல விஷயங்களை தேடி சென்று கற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று ஏற்ற இறக்கமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த வேலைகள் சில தள்ளி போனாலும் வேலை இடங்கள்ல சுமூகமான போக்கும் இருக்கும். வேலையில இருந்து வந்த அழுத்தங்களும் குறையும். வெளியூர் பயணங்களினால சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை அதற்கு தகுந்தார் மாறி செய்வதும் நல்லது. அரசு வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சராசரியான போக்கும் காணப்படும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில அழுத்தங்களும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கைக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளை கொடுத்து சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கம்பீரமாக பேசி சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க.
உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு லாபமும் இருக்கும். உயர்கல்வி தொடர்பான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மருத்துவத்துறையில ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு விஷயங்கள்ல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. தந்தையின் வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. புதுவிதமான ஆடைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். பயணங்களுடைய வழியில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் பயனுள்ள திட்டங்களை பற்றி பேசவும் செய்வீங்க. ஒரு ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன தடைகளையும் கடந்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. தக்க சமயத்துல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணவரவும் நினைத்தபடியும் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் தேடி வரலாம். வேலை இடங்கள்ல சகஜமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் தாராளமாகவும் இருக்கும். விரும்பிய காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் பக்கபலமாகவும் இருக்கும். சில தேவையில்லாத செலவுகளும் தேடியும் வரலாம். இது உங்களுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனதில இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. முகப்பொழிவும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பார்வை தொடர்பான இன்னல்களும் குறையும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளின் முடிவுல சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான வேலைகளின் காரணமாக சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களுடைய முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் நீங்க அதிக கோபத்துடன் பேசிவிடவும் வேண்டாம். பணிகள் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமயோஜித புத்தியுடன் பணியாற்றவும் செய்வீங்க. வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற மன அழுத்தத்தை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். திட்டமிட்டு செய்து வந்த வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகள்ல மாறுதல்களையும் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்குங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில வெற்றி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களிடத்துல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளும் இருக்கும். மனைவியினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை நினைத்து நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கனிவான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.